வணக்கம்மா. எல்லாரும் மகராசியாரி நீனு நல்லாரு. ஏண்டி வணக்கம் இங்க சொல்லிட்டு அங்க முறைச்சிக்கிட்டு இருக்க? இல்ல என்ன லுக்கு ஏமாந்துவ சொல்லிட்டேன். மறுபடியும் உன் கைலிக்குள்ள என்ன கிடக்குதோ அதான் என் பாவாடக்குள்ளேயும் கிடக்குது சொல்லிட்டேன். ஆமா ஆமா ஏமாந்து கிடப்பீங்க பாத்துக்க. சரி அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. ஏடி பாத்தி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? ஆமா என்ன பண்ண? எந்த ஊர்ல இருக்க? எங்க இருக்க? எந்த நாட்டுல இருக்க? ஒரு நாட்டுல இல்ல கடைச்சி நந்தல தான் இருக்கேன். சரி நீ பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்ப என்ன சொன்னாரு தெரியுமா? நீ அடிக்கடி பார்க்கலாம். எப்படி எப்படி? தை ஒண்ணு ஆயிடுச்சுல எல்லாரும் மினிமே பேக் தூக்கிட்டு ஓட பிறந்தால் வழி பிறக்கும். எல்லாத்துக்கும் நமக்கு மட்டும் கிடையாது. எல்லாருக்குமே எல்லாரும் நல்லா இருக்கும். கண்டிப்பா. இவ யாரு தெரியுமா? என் உயிர் தோழி. நான் என்ன மயிர் தோழியா? திருப்புரிய தோழிடி. அந்தரங்க தோழி. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஏமா? உன்னை தான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. உனக்கு தான் என்னையும் பிடிக்க மாட்டேங்குது. என்னம்மா அப்படி சொல்றீங்க? ஆமா ஆமா அவள்கிட்ட கேளு. நீங்க ஒரு நிமிஷம் அவளை நினைச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். ஏன் எனக்கு பிடிக்கும், அவளுக்கு தான் என்னையும் பிடிக்கல. என்ன காரணம்? என்ன எனக்கு பிடிக்கணும் அது வேற காரணம். உங்களுக்கு ஏன் அவளை பிடிக்கணும்? நீங்க அப்பதே சொன்னீங்களே கல்யாணம் பண்றதுக்கு முன்னால என்னைய வச்சு தான் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா காவலுக்கு போய் கண்ணு கருத்துமா காவல் பார்க்க சொன்னாரு இல்லையா? கண்டிப்பா சொன்ன மாதிரி காவலுக்கு வந்துச்சு. இந்த இடத்தை பார்க்கும்போது எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படிமா இருக்கு? மகிழ்ச்சியா இருக்குமா? உனக்கு எப்படி இது இருக்கு? பனி நேரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். மனசு அவ்வளவு ரம்யமா இருக்குமா? ஆமா ரம்யமாவே இருக்காம்ல. ஆமா எல்லாம் ரம்யாவே இருக்குல்ல, அதனால தான் ரம்யமா இருக்கு. ரம்யா வந்திருக்குல்ல அதனால ரம்யமாவே இருக்கு. அதனால இந்த இடத்தை பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏத்ரா வாலிம் தான் ஏத்த சொன்ன, என்னமோ ஏத்துறானோன்னா எதிரே. ஏய் நீ எங்கேயோ நினப்புல போற, அங்க நினப்புல நாலு கிடையாது சொல்லி ஏத்துறான்னு ஏத்திருவாப்ல. இந்தாடா ஏத்துறோம் கருவாப்பேல ஷார்ப்பா ஏத்துறா. இதை ஏத்துறதுக்கே யோசிக்கிறிய. லைட்டா ஏத்துமா இடத்த வர்ணிப்போம். இது பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்படிமா இருக்கு? உள்ளமே கொள்ளை போகிறது. உள்ளும் கொள்ளை போகுதே, உண்மை இன்பம் காணுதே, தமிழ் சிரமப்படாதீங்க. ஐயா வளர்ந்துட்டாளே. ஐயோ என்ன பண்ண? அவர் பருப்பு உண்டை கடிக்கிற மாதிரி வராருமா. ஏய் ஆனா வாடையா பீச் வந்திருக்குமே. ஆனா பெரிய மனுஷனுக்கு ஒரு ஞாபகத்தை உண்டு பண்ணிட்டவாரு. சந்தோஷமா இனிமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. எனக்கு சந்தன பொட்டு வரு. பள்ளத்தை மேலே விழிகளை போலே துள்ளி வருமே நாளை தோன்றும் குளிச்சோலை. பள்ளத்தை மேலே விழிகளை போலே துள்ளி வருமே நாளை தோன்றும் குளிச்சோலை. காட்சி தண்ணிலே இயற்கை ஆட்சியின் மண்ணிலே உள்ளம் கொள்ளை போகுதே, உண்மை எங்கும் காணுதே, சொல்லு தமிழ் பண்பாடு பாடிடுதே. முக்கணையும் சாரும் சக்கரை தேனாவும் நற்பசுவை ஆளும் தேர்ந்தல் போலே சுவை ஊரும். ஐயோ அற்புதம் தான். சூப்பர். அம்மா வள்ளி தள்ளிக்க. ஆமா
அவ தூக்க நீங்க மறைச்சிக்கிட்டு இருந்து நான் எப்போ நான் பார்க்க நான் கேட்குறேன் இப்படி மறைச்சிக்கணும் இது எப்போ பார்க்க ஏன் நீங்க மறைக்கிறீங்க இதை நான் எப்போ நானே பார்க்க கோயிலுக்கு நேத்து கடனா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சரி ஏய் ஆமா முக்கணியும் சார் உங்களுக்கு என்ன பார்க்கணும் அவ்வளவுதானே. ஏங்க காட்டு நீங்க சொன்னா சரி. முக்கணியும் சாரும் சக்கரை இதையும் பார்க்கணும். நட்பசுவை பாடும் தேனாய் போலே சுவை போரும். ஐயோ ப்ளீஸ் அவ அப்படி காட்டுவாங்க. மறுபடியும் தயவுசெய்து முக்கணியும் சாரும் ஆ ஆ ஆ ஆ ஏ பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் யாரும் எனக்கு இப்படி கம்பெனி கொடுத்தது இல்லை. ஏய் இந்த ஆள் ரொம்ப மோசமா இருக்காருடி. பார்த்து போடி. இல்லடி மஷ்ரூம் மட்டும் இருந்தாலும் சூப்பரா இருக்குங்க. ஏய் அது ஒரு அழகு தானே. நம்ம நான் சரி எல்லாத்தையும் ரசிப்பேன். ஏய் அவர் வந்து இப்படி ஆடுறாரு நீ ஏன்ட்ட வந்து ஏம்மா ஆடுமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி நான் ஒண்ணுமே நினைக்கல. இவங்க வராங்க இவங்ககிட்ட கேட்போம்மா. அம்மாவுக்கு இதை பார்த்தோன்னு உள்ளமே கொள்ளை போயிருச்சு. பறவைலாம் வந்துருச்சு. கண்டிப்பாம்மா. ரெடிடுமா? பறவை வந்துருமே. அந்த பறவை விரட்டுங்கம்மா. நீ எப்போ போய் மடியில விழுந்தியோ அந்த பறவை போகாது. 6 மணிக்கு நீ போடாதான் அது போகும். பறவை விரட்டிடும். அதனால பறவை விரட்டிடுவோமா? ஆடிக்கிட்டே பறவை ஆலோலம் 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 ஆ ஆலோலம் 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 சோ சோ அம்மா இப்படிலாம் பறவை விரட்டினா போகாது. ஏய் இது கர்நாடிக் சங்கீதத்துல கொஞ்சமாவது வரணும்லடி. நீங்க கர்நாடகத்துல போய் பாடுங்க. கர்நாடகலடி. இந்த பாட்டுல இங்க எடுபடாது. சரி இந்த பறவை பூரா டப்பாங்குத்து பறவை. டப்பாங்குத்துல போட்டாச்சா இந்த பறவைக்கு கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும். இது படுத்த பறவை பூரா எந்திரி நிற்கும். அந்த ரசகுல்லா பறவைக்கெல்லாம் டப்பாங்குத்து தான் பிடிக்கும். ஓடுங்க டப்பாங்குத்துல பறவைய. ஓ கரடு முரடான பறவைகளை விரட்டணும். இப்ப முருகனுக்கு எத்தனையோ பாட்டு இருக்கு இல்லையா? ஆமா உள்ளம் முருகுதையா அப்படி பாட்டு இருக்கு இல்லையா? இப்ப அந்த பாட்டு பாட இந்த பறவைகளுக்கு பிடிக்காது. சரி சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா இந்த மாதிரி இந்த பறவைகளுக்கு பிடிச்ச மாதிரி போகணும். ஓ இந்த என்னமோ அவங்களுக்கு இரு இரு அவங்களுக்கு நம்ம பாட தெரியாம மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீ என்ன? அம்மா ஆடணுமா இல்லையா? அவங்க அழகா ஆடுவாங்க. அப்படியா? அந்த அழகுல தான் அந்த அந்த முருகனே மயங்கிட்டான். ஆமா எங்க ஆடுங்களம்மா. பக்தியில 2 இருக்கு. ஒண்ணு அமைதியா சாந்தமா உட்கார்ந்து ஐம்புலன்களையும் அடக்கி இறைவனை வழிபாடு செய்யறது. இன்னொன்னு இது மாதிரி ஆக்ரோஷமா ஆடுறது. இந்த பணிக்கு அதுல இன்னொரு பக்தி இருக்குமா? எப்படிடி? மதுரை வீர பக்தின்னு ஒண்ணு இருக்கு. அப்படியா? எப்படி அது போட்டோன்னு ஒரு பக்கமா தான் போகும். எப்படி? அடுத்த பக்கத்துக்கு வராது. எங்க நல்லா கொஞ்சம் பாருங்க. சொல்லு. போகுமே தவிர அங்க சரியா நாங்க போகணும்னு நினைக்கிறோம். அவன் முனியாண்டி உள்ள இருக்கவே அங்க அந்த பின்னாடி பக்கம் போகிறான். இருக்கிறார் மதுரை வேற. அதனால பறவை இப்படி வரட்டுங்க. அதனால ஆடனோட இன்னொரு உனக்கு ஒரு முடிவு. ஆமாமா. அதுதானே? அதுக்கு விருப்பம். இது பாருடி எனக்கு ஆட இல்லை ஒரு விஷயம் அண்ணே வள்ளியவர்கள் ஆடலாமா வேணாமா? ஒரு விஷயம் இருக்கேன். வள்ளி ஆடணும்னா அது வேற வள்ளியை நான் கூட்டு வந்திருப்பேன். ஆனால் இவங்களுக்கு ஆட தெரியாது. தயவுசெய்து கோச்சிக்காதீங்க, மன்னிக்கணும். அதான் உண்மை. இப்போ ஆட தெரியலன்னா மண்ணை தூக்கி பெட்டிக்குள்ள ஓடுங்க. ஏய் ஏப்பா அவசரத்துக்கு வந்திருக்காங்க, அதுக்காண்டி அவங்களை வந்து சொல்லலாமா? தப்பு இல்லை. எங்க பார்த்தாலும் இந்த யூடியூப்ல நிறைய பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க இவங்களை பார்த்தது இல்லை. பார்த்துருப்பாங்க. இல்லை பார்த்தது இல்லை, பிரச்சனை தான். உங்களை பார்த்தது இல்லையா? அப்படியா? இப்ப என்னைய அம்மா ஆடுவாங்க நான் சொல்றேன். அப்ப பார்த்ததுலேன்னு வேணான்ட்டாங்களா? வேணாங்கிறாங்க. அப்ப நீங்க தான் சொல்லி ஆமா வள்ளியவர்கள் என்னை சிறப்பா வேண்டான்னு ஆடுனா சொன்ன ஆள் யார்? ஓகே. வேண்டான்னு சொன்ன ஆள் யார்? முதல்ல இங்க வந்து ஆகணும். இல்லம்மா உங்களுக்கு தெரியாதுல்ல. சரி நீங்க ஆடுவீங்களா ஆட மாட்டீங்களா? ஆடுவீங்களா? என்ன ஆட தெரியாதுன்றீங்களா? ஆ, பாருங்க வேணாம். அதான் உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். இப்ப என்னப்ப? சரிங்களா? சரி நம்ம எல்லாருமே ஒரு ஏரியா தான். என்னை தாண்டி தான் நீங்க போகணும். அம்மா பாத்துங்க விராலிமலையிலே பெரிய அவிச்சரலை வச்சு வெட்டி இழுத்தி போயிட்டே இருப்பேன். ஒரு விஷயம், விராலிமலை தாண்டி தான் திருச்சி போகணும் பாத்துக்கிறோங்க. இந்த ஊருக்கு வந்துட்டீங்களே, ஆமா வள்ளி ஆட வேண்டும். இதுதான் எங்களோட கான்செப்ட்.
ஓகேவா? கை தட்டுங்க. கை தட்டுங்க ஆடுறாங்க. பாத்தீங்களாமா உங்களோட ஆட்டத்தை என்னமோ- பார்க்க ஆவலா இருக்காங்க. என்னமோ நளினமா ஆடுவீங்களான்னு எப்படி பார்க்குறேன். கொட்டுரே பணிகில நானும் உனக்கு குளிரா மாறிட்டுவா நானும் உனக்கு வீசுமா. ஏய் நீ உனசு சூப்பர் ஆடுற பட்டி அம்மா ஆட பண்ணிட்டு ஆடு. One, two, three, four. அப்படியே பலே பலே. ஓஹோ அப்படியே அப்படியே ஏ, ஏ, ஏ. ஏய் ஏய் இருமன்ஸ் ஓஹோ பலே பலே அடடா. ஓ காமவரியில பார்த்துக்கிட்டு இருக்கேன் மனுஷன். இதுவரையும் நேரம் ஆகிட்டு இருக்கு. இதுவரையும் சிறப்பாக ஆடிய வள்ளி அவர்கள் தென்மொழி அவர்கள் சார்பாக ஜோர கைத்தட்டு. சூப்பர் சூப்பர் அருமை அருமை.